ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம 2 ப்ளவுஸ் வெட்டி வச்சுருந்தோம். அந்த ப்ளவுஸை இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மித்த ஒர்க்கெல்லாம் நான் அடுத்த நாளைக்குள்ள ஒர்க்கெல்லாம் கட் பண்ணி வைக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போது இது வந்து நான் மோட்டிவேஷனை மட்டும் தான் சொல்ல போகிறேன். இது வந்து நேற்று நான் வீட்டில் உட்காந்து சும்மா இருந்திருக்கலாம். நான் வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட பைசா வேணும் அப்படின்றத நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதனால தான் நம்ம வந்து சின்னதாக செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நமக்கு வந்து நிறைய பைசா வந்து கிடைக்கும். ரொம்ப இல்லை அப்படின்னாலும் இதோ நம்மளுடைய செலவுகள் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து பத்தும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த டெய்லரிங்கை வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லரிங் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை வெளியில் போக வேண்டாம், வீட்டில் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் நம்மளுடைய மற்ற வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். எதுக்காகவும் நம்ம வெளியில் போக தேவையே இருக்காது. அடுத்து என்ன மாதிரி தையல் மிஷின் வச்சுட்டு நம்ம எந்த மாதிரிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்றே சொல்லியிருப்போம். கிழிஞ்ச துணிகள் வந்து தைச்சி கொடுக்கலாம், சாரம் மூட்டி கொடுக்கலாம், அப்புறம் சாரீ வந்து மிந்தி அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்போம். இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தைக்க தெரியாமல் ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க ஓகே ஸ்டிச் பண்ணுங்கள். தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸே தைக்க தெரியாது அப்படின்றவங்க வந்து அடுத்து ப்ளவுஸு தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமாக இப்போ வந்து பை வந்து நிறைய வந்து தைக்க கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் கொடுக்குறாங்க. வெளியிலையுமே நம்ம வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து தைக்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்ட்டுனா, நம்ம போயிட்டு ஒன்றோ ரெண்டோ தைச்சி காட்டினோம் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. ஒரு பையை தைச்சா வந்து நமக்கு வந்து 50 பைசா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 50 பைசா வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். நீங்கள் வந்து 100 பை அந்த மாதிரிலாம் முதல்ல தைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 100 பை அந்த மாதிரிலாம் தைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண போகிறதில்ல அந்த வேலையை. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தாலே நமக்கு வந்து போதுமானது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது. பையுங்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து வெட்டிலாம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரை மட்டும் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணுற வேலை கூட நமக்கு இருக்காது. அதில் நீட்டாக ஒன்று போல் நம்ம அடிச்சுட்டு அதை மடித்து திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா போதும். நான் சில இடத்துல வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரியும் இருக்காங்க, சில இடத்துல நாம் போய் கொடுக்குற மாதிரியும் இருக்காங்க. உங்கள் பக்கத்தில் எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் அப்படி கேட்டு பாருங்கள். யாராவது இருக்காங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு தயங்காதீங்க. யார்கிட்டனாலுமே தைரியமாக பேசுனா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். இது தைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப வேலை அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்ட்டுனா, அவங்க கட் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு சைடு கார்னர் மட்டும்தான் நமக்கு அடிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ஒரு சைடு கார்னரும் அடியிலையும் மட்டும்தான் அடிக்க வேண்டியது இருக்கும். ஹேண்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஒரு பை தைக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது உங்களுக்கு. அப்போ நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ தைக்க முடியும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டைம் ஒரு பேட்ச் ஒரு 100 பை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த 100 பையை உங்களால் எவ்வளோ நேரத்தில் தைக்க முடியுது அப்படின்றத பாருங்கள். உங்களால் 100 பை ஒரே நாளிலே நீங்கள் தைச்சி முடிச்சிட்டிங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து வெளியில் வாய்ப்புகளை தேடி அலையிறத நம்ம வந்து உருவாக்குறது தான். நம்ம வந்து வாய்ப்புகளை தேடி நம்ம அலையும் போது வந்து நம்ம இன்னுமே சோர்ந்துருவோம். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாமே பயன்படுத்திக்க பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து ரொம்பவே இது பண்ணிடலாம். நமக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமாக உள்ள வேலை தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து
ஒரு பை 50 பைசால இருந்து 5 ரூபா வரைக்கும் வாங்கிறதுக்கு பை இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சைஸ் வேரி ஆகும். ஒவ்வொரு இதில் வந்து சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம கல்யாண வீட்டிலலாம் வாங்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜிஆர்டி அப்புறம் ஸ்ரீகுமரன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த தங்க கடையில் வந்து இப்போ வந்து நல்ல காட்டன் பேக் கொடுக்குறாங்க. அந்த காட்டன் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக வந்து அதை தான் தைக்க சொல்லி கொடுப்பாங்க. இப்போது ஜிஆர்டியில் கொடுக்குற மாதிரி அது தைச்சா கொஞ்சம் பைசா வந்து கூடுதல் உங்களுக்கு. அதில் வந்து நடுவில் ஒரு துணி கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி தைக்கும்போது வந்து உங்களுக்கு பைசா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே அது வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக வந்து ஈஸியாக தான் இருக்கும், தைக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பெரிய பை அப்படிங்கும்போது நம்ம கம்பு பை வச்சுருப்போம்ல, போத்தீஸ் ஆரம்பிக்கவி போனால் கம்பு பையெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பு பையெல்லாம் தைக்கும்போது ஒரு பைக்கு வந்து உங்களுக்கு வந்து 7 ரூபா வரைக்கும் கிடைக்கும். பெரிய கம்பு பையெல்லாம் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் மோட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாகவே தைச்சிடலாம். இப்போது மிஷினை வச்சுட்டு அவங்க தைக்க தருவாங்க, இவங்க தைக்க தருவாங்கன்னு அப்படின்னு பார்த்துட்ருக்கிறத விட நாம் இப்படி ஒரு வாய்ப்புகளை வந்து தேடிக்கலாம். நமக்கு வந்து இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். அவங்களே சில வீட்டில் கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம வந்து இதை எப்படி பண்ணுறோன்றதில் தான் இருக்குது. அவங்க எதிர்பார்க்குறது பக்காவான ஃபினிஷிங் மட்டும்தான். நம்ம வந்து நீட்டாக அதை அடிச்சுட்டு இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி மாற்றி எடுத்து நம்ம அப்படியே திருப்பி அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த மாதிரி அவங்க வந்து 100 துணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சிலர் வந்து 25 பேக்காக கட்ட சொல்லுவாங்க, சிலர் 50 பேக்காக கட்ட சொல்லுவாங்க. அவங்க எப்படி கட்ட சொல்கிறாங்களோ அதை மாதிரி நம்ம கட்டி நீட்டாக அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டைம் செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க நம்ம இதை விட்டு போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் பைசா வந்து வந்துகிட்டே இருக்கும், எந்த விதமான இதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் எனக்காண்டி இல்லை, எப்படி சொல்கிறது, உங்களுக்காக இல்லாட்டினா கூட எனக்காண்டி இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் நாம் தான் உருவாக்கிக்கணுமே ஒழிய யாரும் வந்து இந்தாங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வாய்ப்பை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம இப்படி கூட இந்த தையல் மிஷினை வச்சு சம்பாத்தியம் பண்ணலாம், நமக்கு வேணும் அப்படின்றத நாமளே வாங்கிக்கலாம். எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று தைச்ச ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.